கொடுத்துருக்க இது ஃபுல்லாமே இந்த காலமும் சேமா ஐடென்டிக்கலா இருந்தால் அது வந்து லாஜிக்கலி ஈக்குவலண்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம், கொடுத்துருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் இந்த செகண்ட் ஒன்னுக்கும் நம்ம ட்ரூத் டேபிள் போட்டு ரெண்டுமே சேமா இருந்தா அது வந்து லாஜிக்கலி ஈக்குவலண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, வழக்கம் போல இதுல என்ன கொடுத்துருக்காங்க, பி அண்ட் கியூ 2 வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க. இதுலயே 2 வேரியபிள் தான். ஸோ நம்ம பி அண்ட் கியூ மட்டும் போட்டுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இதுல ஒரு நெகோசியேஷன் பி இருக்கு. ஸோ நெகோசியேஷன் பி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க பி டூ, இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க கியூ. அடுத்து வந்து இந்த இது ஃபுல்லா. ஓகேவா? இந்த இது ஃபுல்லா இங்க எழுதியாச்சு. அடுத்து இந்த இது ஃபுல்லா நம்ம நெகோசியேஷன் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆர் சிம்பிள் கியூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். இந்த பி அண்ட் இந்த சிம்பிள் போட்டு கியூவை நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இந்த டேபிள்ல கண்டுபிடிக்க வேண்டியது பி கியூ நெகோசியேஷன் பி. அப்புறம் இந்த இதை அப்படியே எழுதிக்கோங்க, இந்த இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு என்ன போடுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 4 இது வரும்போது ஃபர்ஸ்ட் 2 இது ட்ரூ, 2 இது ஃபால்ஸ். கியூல வந்து ட்ரூ ஃபால்ஸ் வரும். ஓகேவா? கன்ஃபியூஷன்ஸ் இருந்தா ப்ரீவியஸ் சம்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. ஓகேவா? நெகோசியேஷன் பினா என்னது, பிக்கு அப்படியே ஆப்போசிட்டா எழுதணும். இங்க ட்ரூ இருக்கறனால இங்க என்ன போடுவோம், ஃபால்ஸ். இங்க ட்ரூ இருக்கறனால இங்க என்ன போடுவோம், ஃபால்ஸ். இங்க ஃபால்ஸ் இருக்கறனால இங்க என்ன போடுவோம், ட்ரூ. இங்க ஃபால்ஸ் இருக்கறனால இங்க என்ன போடுவோம், ட்ரூ. ஓகேவா? இந்த சிம்பிள் போட்டிருந்தா என்ன, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்தா மட்டும் ஃபால்ஸ். ஓகேவா? ட்ரூ ஃபால்ஸ் வந்தா மட்டும் ஃபால்ஸ். இப்போ பி கியூ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம். ஓகேவா? இந்த பி டேமையும் கியூ டேமையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன செய்வோம், இதுல எழுதுவோம். ஓகே, இப்போ இந்த சிம்பிள் போட்டிருந்தா நான் என்ன சொல்லியிருந்தேன், ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்தா மட்டும் ஃபால்ஸ். ஓகேவா? ட்ரூ ஃபால்ஸ், இந்த ஒரு இடத்துல ட்ரூ ஃபால்ஸ் வந்திருக்கா, அப்ப இந்த செகண்ட் டேர்ம் ஃபால்ஸ். இது ஃபால்ஸ் ட்ரூ, அப்ப ட்ரூ தான். ஃபால்ஸ்னா ட்ரூ. ட்ரூ ஃபால்ஸ் வந்தா மட்டும் ஃபால்ஸ். ஓகேவா? இந்த இது மட்டும் சேஞ்ச் ஆகும், மித்த இது எல்லாமே ட்ரூன்னு வரும். ஓகேவா? இந்த சிம்பிள் போட்டிருந்தா என்ன வரும், ட்ரூ ஃபால்ஸ் வந்தா மட்டும் ஃபால்ஸ். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, இந்த இதுல பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க, நெகோசியேஷன் பி அண்ட் கியூ கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த 2 டேர்மே எடுப்பீங்க. இந்த 2 டேர்மையும் எடுத்து கம்பேர் பண்ணி எதுல போடுவோம், இதுல போடுவோம். ஓகேவா? சோ இந்த நெகோசியேஷன் பி இந்த சிம்பிள் கொடுத்திருந்தா நம்மளுக்கு என்னது, ஆர். அதுல என்னது, எஃப் வந்தா மட்டும் எஃப், ஃபால்ஸ் வந்தா மட்டும் ஃபால்ஸ். ஓகேவா? சோ இதையும் கம்பேர் பண்ணுங்க. ஃபால்ஸ் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஃபால்ஸ் வந்திருக்கு. சோ ஃபால்ஸ். மித்தது பாருங்க, ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். சோ எல்லாமே ட்ரூ, இந்த ஒன்னு மட்டும் தான் ஃபால்ஸ். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னும் இந்த செகண்ட் ஒன்னும் சேமா தான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. சோ இது லாஜிக்கலி ஈக்குவலண்ட்.